நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவன் அடிச்சுட்டா நீயும் இதை பார்த்து சும்மா இருக்கல உதய். நீ என்ன அடிச்சுட்டல்ல? இரு என் டாடி மாமிட்ட போய் நான் சொல்றேன். யார்கிட்ட போய் சொல்லுடி. உதய் விஷயத்தை மட்டும் தலையிட்ட கொண்டுடுவேன் உன்னை. வேணா செல்வராணி, உனக்கு என்ன பத்தி தெரியாது, பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஹே பாடி, உன்னை பத்தி தெரியும். எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் உதய். அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஏய் என்னடி ஆஃப்டர் ஆல் ஒரு ஷர்ட், அதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகணுமா? ஆமா, எனக்கு ஷர்ட் போச்சு. இப்படி என்ன வாய மூடிட்டு இருந்தேனா என் வாழ்க்கையே போய்டும். ஏய் நாளைக்கு பின்னாடி நீங்களும் போயிடுவீங்க. அவ போட்ட ஷர்ட்டை இனிமே நீங்க போடக்கூடாது. நான் அதை எரிச்சிட்டு வரேன். ஏய் ஏய் நில்லு செல்வராணி. ஏய் வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாம் நல்லா இருக்காங்க. யாமினி, யாமினி, யாமினிங்க. அவ இன்னும் டியூட்டி முடிஞ்சு வரலைங்க. வரலையா? வர சொல்லி இருந்தனே. எல்லாரையும் வச்சுக்கிட்டு பேசணும்னு வர சொல்லி இருந்தனே. போன் பண்ண என்னாச்சுன்னு கேளு. என்ன சம்பந்தி பரபரப்பா இருக்கீங்க? உட்காருங்க பேசுவோம். யாமினி, எப்பமா வர? அப்படியா? சரி. என்னாச்சு? அவ வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுமா? அப்போ என் வார்த்தைக்கு என்ன மரியாதை? நான் மட்டும் எல்லாரோட தேவைக்காக வளைஞ்சு கொடுக்கணும், வந்து நிக்கணும். ஆனா நான் பேசுற வார்த்தைக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டீங்க. இப்ப யாருங்க மதிக்கல? நீங்க வர சொன்ன உடனே சம்பந்தி வந்து நிக்கிறாரே. யாமினி ஏதோ வேலை விஷயமா மாட்டிக்கிட்டா, அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? சம்பந்தி, என்ன நடந்துச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க? இன்னும் என்ன நடக்கணும்? இத்தனை வருஷத்துல சட்டத்துக்கு எதிரா ஒரு சுண்டு வரல் அசைஞ்சா கூட கொதிச்சு போறேன்னா, என் வீட்டிலே ஒரு கொலை நடந்த பிறகு அதுக்காக நான் ஒரு இது கூட பண்ண முடியாம நிக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும்? நல்லவனா இருக்கிறது சுலபம், கெட்டவனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனா நல்லவனா இருந்தவன் கெட்டவனா ஆக முடியாம நல்லவனாவும் இருக்க முடியாம ரெண்டுக்கு நடுவுல தவிக்கிற தவிப்பு இருக்க, அதுதான் கொடுமை. சம்பந்தி, சந்தடி சாக்கல எங்க மொத்த பேரையும் அயோக்கிய பையன்ட்டீங்க. பரவாயில்ல. ஆனா இப்ப கூட நீங்க கோவப்படுறதுக்கு காரணமே புரியலையே. நானும் அரசி ஐபிஎஸ்ல ஒரே ரேங்க், ரெண்டு பேரும் சர்வீஸ்ல ஒன்னா சேர்ந்தோம், ஒன்னா வளர்ந்தோம். இப்போ ஒரே அந்தஸ்துல இருக்கோம். நேர்மை கண்டிப்புனா மொத்த டிபார்ட்மெண்ட் கை காட்டுறது எங்க ரெண்டு பேரையும் தான். ஆனா இன்னைக்கு அந்த அரசி முன்னாடி நான் ஒரு குற்றவாளியா நிக்க வேண்டியதா போச்சு. காரணம், முதல் தடவையா அநீதிக்கு துணை போனது. சம்பந்தி, நீங்க ஜெயில் துறை டிஜிபி, அந்த அம்மா சட்டம் ஒழுங்கு டிஜிபி. நீங்க ஏன் அங்க போனீங்க? செழியனோட விவகாரத்துல அவங்களுக்கு அக்கறை இருக்குல்ல? அக்கறை இருக்கு, சரி. அதிகாரம் இருக்கா? நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி தானா வலிய போய் எல்லாத்தையும் சொல்லிருப்பீங்க. அவங்க கிடைச்ச கேப்ல கிடா வெட்டிட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு சம்பந்தி. பொம்பளட்ட அவமானப்பட்டதுக்கு பொங்கி எழுந்துட்டீங்க, அதானே? இல்ல, ஏன்னா அரசி 100 ஆம்பளைக்கு சமம். அப்புறம் என் மேல இனி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி மறு விசாரணைக்கு உத்தரவு போட சொல்லி ஹோம் செக்ரட்டரிட்ட கேட்க போறாங்களாம். அப்படி மறு விசாரணை வந்தா யாமினி முதல்ல சிக்குவா. யாமினி எதுக்காக இதை செஞ்சான்னு நதி மூலத்தை விசாரிச்சா நீங்க சிக்குவீங்க. கடைசியா உண்மையை மறைச்சதுக்கு நானும் சிக்குவேன். குடும்பத்துக்கு அவமானம் தையத்தைன்னு குதிச்சிய. இப்ப நான் சொன்னதெல்லாம் நடந்ததுன்னா குடும்பத்துக்கு பெருமையா? நடந்தாதான சம்பந்தி? நடக்கும். அரசி சொன்ன மாதிரி மறு விசாரணை வரும்.
நான் சொன்ன மாதிரி நடக்கும். என்ன சம்பந்தி அரசின்னுட்டு? அது ஒரு பேர் தான். அவங்க ஒண்ணு இந்த நாட்டுக்கே அரசி கிடையாது. அவங்க சொன்னா அரசாங்கம் பயப்படுமா? இத பாருங்க சம்பந்தி, அதிகாரி பேசுறது டிபார்ட்மெண்ட் வரைக்கும் தான் கேட்கும். அமைச்சர் பேசுறது ஸ்டேட் வரைக்கும் இல்லாட்டி சென்ட்ரல் வரைக்கும் தான் கேட்கும். ஆனா பணம் இருக்க, அது பேசுனா இந்த பிரபஞ்சமே கேட்கும். என்கிட்ட பணம் இருக்கு, அரசி ஹோம் செக்ரட்டரிட்ட போட்டோம், அத குப்பை தொட்டில போட வேண்டிய வேலைய என் பணம் பார்த்துக்கும். நாளைக்கு யாமினி சோறு கெட்டு போய்தான், செலியன் செத்து போயிட்டான் அப்படின்னு ரிப்போர்ட்ல கொண்டு வருவா. அதுல ஒரு கையெழுத்த போட்டுட்டு காலை ஆட்டிட்டு உட்காருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க அரசியை குறைச்சு மதிப்பு போட்டுட்டீங்க. பணம் பேசினா பிரபஞ்சமே கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, ஆனா அரசி பேசினா இந்த பிரபஞ்சமே செயல்படும். ஏன்னா அவங்க கிட்ட சத்தியம் இருக்கு. நான் கோவப்பட்டது நியாயம்தான்னு நீங்க எல்லாருமே கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்பீங்க. சவி என்னாச்சு உனக்கு? டேய் சவி, சவி என்னாச்சு? சவி, 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 என்ன? சாவி, எங்க கிளம்புற பேக் பண்ணிட்டு? நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன். I don't want to be here. What happened, சாவி? எதுக்கு இப்படி அழற? அவமானப்பட்டுட்டு இந்த வீட்ல இருக்கணுமாமா? யாரும் அவமானப்படுத்தினாங்க சொல்லு. இது பாருங்க மாமி, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, இல்லன்னா நான் எங்கேயாச்சும் போயிடுவேன். என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்புறம் அழு. மாமி, செல்வராணி என்ன அடிச்சிட்டா மாமி. செல்வராணி உன்னை அடிச்சிட்டாளா? நீ ஏன்? என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல மாமி. ஒண்ணும் பண்ணாம அவ ஏன் அடிச்சா? நீ என்ன பண்ண? பண்ணா மட்டும் அடிச்சிருவாளையா? நான் ஒண்ணுமே பண்ணல மாமி. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லாத சாவி, என்ன நடந்துச்சு சொல்லு. இல்ல மம்மி, நான் உதயோட Dress எடுத்து போட்டேன். அவன் Dress நீ எதுக்கு எடுத்து போட்ட? பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் இகழ்வடைந்தாள். விக்கி, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீடைலா சொல்றியா சாவி? இல்ல மம்மி, நான் உதயோட Dress எடுத்து போட்டேன். அவ காய்ட்டு சொன்னா. நான் சொன்னேன், ஏன் உதய மாமா மகன் தானே, அவன் Dress போட்டுக்க எனக்கு உரிமை இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன பலான்னு அறிஞ்சிட்டான் மம்மி. அது மட்டும் இல்ல, நாமெல்லாம் இங்க தண்டு சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொன்னா. அப்படியா சொன்னா அவ? ஆமா டாடி, என்ன அடிச்சத உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னா, அதுக்கு உங்க மம்மி டாடியும் நான் அடிச்சிடுவேன்னு சொல்றா. எங்களே கை நீட்டி அடிச்சிடுவாளாமா அவ? ஆமா டாடி, அவ என்ன நிறைய சொன்னா, அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். இது நான் நறுக்குன்னு ஒரு 4 வாரத்தை கேட்டு வந்துடுறேன். தியாகு, அவசரப்படாதீங்க. இப்படி எல்லாம் பண்ணினா நாம இந்த வீட்டை விட்டு போயிடுவோன்னு அவன் நினைக்கிறான். அவன் நினைக்கிறாளா இல்ல செந்தமிழ் அரசி நினைக்கிறாளா? அங்கிள், அண்ணி சொல்லி அவ அடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அண்ணி சொல்லி அவ அடிச்சா என்ன, அவளா அடிச்சா என்ன? ஏன் பொண்ணு அடிச்சிட்டா அவ. இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது, அப்படிதானே? சரி, உடனே போயிடுவோம். நாம ஏன் இந்த வீட்டை விட்டு போனோம்? நாம ஏன் இந்த வீட்டுல இருக்க கூடாது? அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவோம். எஸ் மாமி, do something. இந்த வீட்ல ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். எஸ், கரெக்ட். இப்ப சொல்லு, நம்ம என்ன செய்யணும்? நாம உங்க ஃப்ரெண்ட போய் மீட் பண்ணலாம். ஏன் ஃப்ரெண்டா? இந்தியால ஃப்ரெண்டா நான் யாரு? அமெரிக்கானா I would immediately called. தியாகு, போதும். இதெல்லாம் மத்தவங்க கிட்ட வச்சுக்குங்க, என்கிட்ட வேணாம். உங்க ஃப்ரெண்டு சிங்கப்பெருமாளை போய் மீட் பண்ணலாம். சிங்க பெருமாளை இப்ப போய் பார்த்து என்ன பண்ண போறோம்? எல்லாம் டீடைலா சொன்னாதான் பண்ணுவீங்களா? நீ சொன்னா பண்ணாமலா இருப்பேன். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. வா சரவணா. அக்கா, நான் வரணுமா? சரோ, நீதான் இதுக்கு ரொம்ப முக்கியமா வரணும். ஏய், இன்னும் எதுக்கு நீங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? கண்ணை தொடச்சிட்டு வா, அவங்கள போய் அழ வைப்போம். சீக்கிரம் வா. என்ன பீட்டர், டிரைவர் வந்துட்டானா? இல்லைங்க ஐயா. ஏன், என்னாச்சு அவனுக்கு? பள்ளி வழின்னு ஃபோன் பண்ணான். அவன் என்ன வாயிலையா வண்டி ஓட்ட போறான்? சரி, நீ போய் வண்டி எடு. சரிங்க ஐயா. என்னங்க என்ன பொண்ணு தாயே, டிஃபன் சாப்பிடாம கிளம்பிட்டீங்க? நான் டிஃபன் சாப்பிடாம கிளம்புறேன்னு
உங்ககிட்ட சொன்னனா? சொல்லல. பின்னையா அப்படி கேட்ட? நான் சாப்பிடாம போயிட்டா அதையும் சேர்த்து நீயே சாப்பிடலான்னு பாத்தியா? உங்க மேல அக்கறைப்பட்டு கேட்டதே தப்புங்க. என் மேல நீ அக்கறைப்படாம பக்கத்து வீட்டுக்காரியா வந்து அக்கறைப்படுவா? சரி, என்ன டிஃபன் பண்ண? இடியாப்பம் பாயாவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பூரியா, பொங்கலா, கொலா புட்டா? இட்லி பண்ணிருக்கேங்க. இன்னைக்கும் இட்லியா? ஏண்டி, இட்லியை விட்டா உனக்கு வேற எதுவுமே பண்ண தெரியாதா? மொத்தமா சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவியா? ஏண்டி தினம் இட்லியா போட்டு சாகடிக்கிற? என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க கூட தான் தினமும் வெள்ளை வேஷ்டி சட்டையோட வெளியில போறீங்க. நான் என்ன ஏதுன்னு கேட்டேனா? நான் தினம் வெள்ளை வேட்டி சட்டை போட்டா நீ தினம் இட்லி போடுவியா? சரி, இனிமே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் ஜீன்ஸ் போடுறேன், ஒரு நாள் முக்கா டவுசர் போடுறேன், ஒரு நாள் காந்தி மாதிரி வேட்டி மட்டும் கட்டிட்டு சட்டையே போடாமல் வெளியே போகிறேன். ஓகேவா? போய் சிரிச்சுக்கிட்டே போய் இட்லி எடுத்து வை, இல்லைன்னா இட்லி அழுக போகுது. போ. என்னங்க யாரோ வந்து சார் வணக்கம் சார். வாங்க தியாகு சார். வாங்க மேடம். வணக்கம் சரவணன். வணக்கம். பொண்ணு தாயே, அமெரிக்காவில இருந்து அரசியோட நாத்தனார் அபிராமி வந்திருக்காங்கன்னு சொன்னல, அது இவங்க தான். அரசியோட நாத்தனார் அபிராமி. வணக்கம். இவர் மிஸ்டர் தியாகராஜன், அபிராமி மேடத்தோட பிரதர். இல்ல ஹஸ்பண்ட். அவர் தான் பிரதர் மிஸ்டர் சரவணன். இது என்னோட ஒய்ஃப் பொண்ணு தாயி. ஓல்டு ஒய்ஃப் பட் கோல்டு ஒய்ஃப். பொண்ணு தாய் கோல்டா தானே இருக்கணும். பொண்ணு தாயே, தியாகு சார் அமெரிக்காவில் ரொம்ப பெரிய ஆளு. கிளின்டனு, ஜார்ஜ் புஷ், ஒபாமாவெல்லாம் சாருக்கு ரொம்ப க்ளோஸ். இன்ஃபேக்ட் மைக்கேல் ஜாக்சன் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. புதுசாக ஏதாவது ஒரு டான்ஸ் கண்டுபிடிச்சானா முதல்ல எனக்கு காமிச்சிட்டு தான் அப்புறம் ஸ்டேஜ்லேயே அரங்கேற்றம் பண்ணுவோம். ப்ளீஸ் வந்துருமா, குதிச்சிடாத. சார், உங்கள் ஒய்ஃப் கூட என்ன நம்பலை போல இருக்கு. அவங்க பார்வை அப்படி இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை தியாகு சார், அவன் முகமே அப்படி. ஓஹோ. இதே இதே முகத்தோட தான் பிறந்தா. நம்பாத மாதிரியே பாப்பா. என்ன கூட அப்படித்தான். இத்தனை வருஷமா நம்பாத மாதிரியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். போமா, போய் எல்லாத்துக்கும் காஃபி கொண்டு வா. போ. சுமாராக இருந்தால் கூட பரவாயில்ல, சாப்பிடுவாங்க. என்ன தியாகு சார், என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வீட்டுக்கே வந்துட்டீங்க? சார், அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டோம். இங்கே சும்மா இருக்க முடியுமா? ஏதாவது பண்ணோம்ல. ஆமாமா, ஏதாவது பண்ணணும். இந்தியாவில் உங்களுக்கு மன்மோகன் சிங், அத்வானி எல்லாம் க்ளோஸ் இல்லையா? ரொம்ப க்ளோஸ் சார். இன்ஃபேக்ட் இப்போதான் தியாகு. ஓகே ஓகே. தியாகு, சிங்கப்பெருமாள் சார். சொல்லுங்க சரவணன். உட்கார்ந்து பேசலாமா? பேசலாம் சரவணன், வாங்க. உட்காருங்க. என்ன மேட்டர்னு சொல்லுங்க. ஏதாவது பிசினஸ் பண்ணணும்ல. அதுக்கு பணம் தேவைப்படும்ல. பேங்க்ல லோன் கேட்டோம். அதுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டி கேட்டாங்க. அதுக்கு தான் நீங்க அரசு கிட்ட வீட்டு பத்திரத்தை கேட்டீங்க. அரசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மேட்டர் தான் ஏற்கனவே தியாகு சார் எங்கிட்ட சொல்லிட்டாரே. கொடுக்க முடியாதுன்னு சொன்ன எங்க அண்ணி மேல கேஸ் போடுறதா முடிவு பண்ணிட்டேன் சார். இது நல்ல மேட்டரா இருக்கே. பொண்ணு தாயே, காபிக்கு பதிலா ஆப்பிள் ஜூஸே கொண்டு வாமா. ஆப்பிள் ஜூஸ்லாம் வேண்டாம் சார். ஒரு நல்ல அட்வொகேட் வேணும். ஆமாம் சார், உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வக்கீலா ஒருத்தர் சொல்லுங்களேன். என்ன சார் பார்க்குறீங்க? நல்ல வக்கீல் யாரும் தெரியாதா? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் மட்டும் இல்ல, அரசியை பத்தியே நல்லா தெரிஞ்ச வக்கீல். அரசியையே ஆட வச்ச வக்கீல் என் பாக்கெட்லயே வச்சிருக்கேன். யார் சார் அவங்க? மதுரை திலகா. மதுரை திலகா. அந்த திலகாவை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க மிஸ்டர் சிங்கப்பெருமாள். அபிராமி மேடம், நீங்க அமெரிக்காவில் இருந்தீங்க, நான் இந்தியாவில் இருந்தேன். ஆண்டவன் உங்களை என்னையும் ஏன் இணைச்சு வச்சிருக்கான் தெரியுமா? அரசிய பழி வாங்கறதுக்காக. சார், எங்க வீட்டு பத்திரம் எங்க கைக்கு வரணும். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா செத்து போன உங்க அண்ணன் கார்த்திகனோட ஆத்மா என்ன மன்னிக்கவே மன்னிக்காது. அபிராமி மேடம், என்ன சார் சிங்கம் சொல்றது கரெக்டா? சார், 100க்கு 100 உண்மை. அடிக்கடி கார்த்திகேயன் சார் என் கனவுல வந்து எப்படியாவது அவளை பழிவாங்கு, எனக்காக அரசிய பழிவாங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. சொல்லுவார்ல. திலகாவை எப்போ மீட் பண்ணலாம் சிங்கப்பெருமாள் சார்? இப்பவே மீட் பண்ணலாம் சரவணன், வாங்க.
வரைக்கும் நான் யாருக்கும் கார் கதவை திறந்து விட்டதே இல்லை. உங்களுக்கு தான் திறந்து விட்டுருக்கேன். வாங்க. வாங்க மேடம். இந்த பக்கமா சார்? எந்த பக்கம் வேணாலும் போகலாம் சார். வணக்கம் திலகா. அடடே வாங்க சிங்கப்பெருமாள். வணக்கம். வணக்கம் ரவிண்ணே. வணக்கம் சிங்க பெருமாள். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க சார். இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. இனிமே உனக்கும் ரொம்ப வேண்டியவங்க. விஷயத்துக்கு வாங்க சிங்கப்பெருமாள். வர்றேன். இவங்க அரசிக்கு வேண்டியவங்க. இன்னும் நீங்க மேட்ருக்கே வரலையே சிங்க பெருமாள். வர்ற ரவிண்ணே, அவசரப்படுறீங்க. இவர் சரவணன், அரசியோட கொழுந்தனார். ஐ மீன் அரசியோட ஹஸ்பண்ட் கார்த்திகனோட பிரதர். அவங்க அபிராமி, கார்த்திகன் சாரோட சிஸ்டர். இவர் மிஸ்டர் தியாகராஜன், அபிராமி மேடத்தோட ஒய்ஃப். இல்ல ஹஸ்பண்ட். ஒரு நல்ல வக்கீலா வேணும்னு கேட்டாங்க. நானும் எத்தனையோ வக்கீல பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வக்கீல் நீ தான் திலகா. அதனால தான் இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு நான் என்ன பண்ணும்? சொல்லுங்க தியாக சார். எங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக கேஸ் போடணும். டிஜிபி செந்தமிழ் அரசி உங்க அண்ணி தானே? அவங்க கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? நாங்க கேஸ் போட போறதே அவங்க மேலதான். அரசி மேலதான். இப்ப எங்க அண்ணி இருக்கிற வீட்டுல 3 பேருக்கு பங்கு இருக்கு. எங்க அண்ணன் கார்த்திகேயனுக்கு, எனக்கு, எங்க அக்காவுக்கு. பேங்க்ல லோன் வாங்குறதுக்காக வீட்டு டாக்குமெண்ட்டை கேட்டோம். கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொடுக்க முடியாதுன்னு சொன்னது மட்டுமில்ல, இவங்க 2 பேர் பேர்ல இருக்கிற அந்த வீட்டை இவங்க நாலேஜ் இல்லாம அரசி அவங்க பசங்க பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. ஒரு டிஜிபி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க இந்த மாதிரி கிரிமினல் வேலை பண்ணிருக்காங்க. அரசிய கோர்ட்டுக்கு இழுக்கணும், அவங்க மானத்தை வாங்கணும். மானத்தை வாங்கணுமா வீட்டை வாங்கணுமா? அது முதல்ல மானத்தை வாங்கணும், அதுக்கப்புறம் வீட்டை வாங்கணும். என்ன மேடம் சிங்கம் சொல்றது கரெக்டா? இமீடியட்டா அரசிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். ஐ மீன் உடனே அனுப்பணும்னு சொல்றாங்க. என்ன ரவிண்ணே? என்ன திலகா ஒண்ணுமே சொல்லாம வந்துட்ட? நான் கூட என்னமோ நினைச்சேனே. உண்மையிலே ஆண்டவன் இருக்கா? ஒத்துக்கத்தானே போற? அரசிய பழி வாங்கறதுக்கு வாய்ப்பு தேடி வந்திருக்கேன். என்ன மிஸ்டர் சிங்கப்பெருமாள், திலகா எதுவுமே சொல்லாம தனியா போய் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அரசினதும் யோசிக்கிறாங்களா இல்ல பயப்படுறாங்களா? அரசினா திலகாவுக்கு பயம் இல்ல, திலகானா தான் அரசிக்கு பயம். பின்னையே அவங்க தனியா போய் பேசிட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆகாதீங்க சரவணன். நான் சொன்னா திலகா மறுக்க மாட்டா. அப்போ போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க சார். இல்லைன்னா வேற வக்கீல் பார்க்கலாம். அபிராமி மேடம், சிங்கத்து கூட மோதி ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு சிங்கத்தால தான் முடியும். இருங்க, இந்த சிங்கம் போய் கேட்டு வர்றேன். சரின்னு தானே சொல்ல போறேன். என்ன திலகா, அவங்க கேட்டதுக்கு எஸ்ன்னு சொல்லாம நோன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு வந்துட்ட. நீங்க கேட்டு நான் நோன்னு சொல்லுவேனா சிங்கப்பெருமாள்? நீ பதில் சொல்லாம வந்ததை பார்த்துட்டு நீ பயந்துட்டியோன்னு நான் பயந்துட்டேன். நான் ஏன் சிங்கப்பெருமாள் பயப்படணும்? இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தானே காத்துட்டு இருந்தோம். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். கரும்பையும் வாங்கி கொடுத்துட்டு அதை திங்கிறதுக்கு கூலியும் வாங்கி கொடுக்க போறேன். கரெக்டா ரவிண்ணா? அவங்க வேற ஏதாவது நினைச்சுக்கிற போறாங்க திலகா. முதல்ல அவங்ககிட்ட போய் ஓகே சொல்லுவோம். வாங்க. கம் திலகா. அது ஒண்ணுமில்ல மிஸ்டர் தியாக சார், இவர் மிஸ்டர் ரவி. இவரும் வக்கீல் தான். எந்தெந்த செக்ஷன்ல அரசு மேல கேஸ் போடலாம், கிளின்னு கிளிக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ. திலகா, எங்க கேஸ் எடுத்து நடத்துறதுல உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதமா? கரும்பையும் கொடுத்துட்டு அதை திங்கிறதுக்கு. சிங்கப்பெருமாள், ஓகே ஓகே திலகா. இந்த கேஸ் நீங்க என்கிட்ட கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
அதே மாதிரி சீக்கிரம் உங்களுக்கும் சந்தோஷமான செய்தி வரும். எங்களுக்கு வீடு கிடைச்சிடும்ல? அதைத்தான் சார் சொல்றாங்க. இது வரைக்கும் நான் எந்த கேஸ்லயும் தோத்ததில்ல, இனிமே தோக்க போறதும் இல்ல. நாங்க தோக்க விட போறதும் இல்ல. என்ன நம்பினவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு சோதனை வந்தாலும் போராடுறவதான் இந்த திலகா. நீங்க என்ன நம்பி வந்திருக்கீங்க? அரசு இல்ல, யார் வந்தாலும் எதிர்த்து போராடுவேன். வக்கீல் நோட்டீஸ் யார் பேர்ல அனுப்பணும்? என் தம்பி சரவணன் பேர்ல. வக்காலத்து பேப்பர்ஸ்ல சைன் வாங்கணும். ரவீன உள்ளேயே முடிவு பண்ணிட்டாங்க. இங்க ஒரு சைன் பண்ணுங்க. மறக்க கூடாது, எதையுமே மறக்க கூடாது. அப்பா இறந்ததையும் மறக்க கூடாது, என்ன அரசிய அரெஸ்ட் பண்ணதையும் மறக்க கூடாது. சிங்கபெருமாள் சார், சந்தோஷமான ஒரு விஷயம் செலிப்ரேட் பண்ணோன்னு தான் காலையிலேயே நான் ஆரம்பிச்சிட்டேன். இந்நேரம் நம்ம அனுப்பிச்ச வக்கீல் நோட்டீஸ் அரசுக்கு போய் சேர்ந்துருக்குல்ல? நோட்டீஸை பார்த்ததும் அரசி பரதநாட்டியமே ஆடி இருப்பா. சார், அவ பரதநாட்டியம் ஆடினா போதாது சார், கத்தக்களி ஆடணும். நம்ம சந்தோஷத்துல கூத்தாடணும். ஆடுவோம் சார். அரசிய ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுவோம். அரசி காக்கி சட்டையை கழட்டி போட்டுட்டு போலீஸ் வேலையை வேண்டான்னு ஓடணும். எப்படியோ புலியோட வாழை பிடிச்சிட்டீங்க. இனிமே நீங்க அதை விட முடியாது. விட்டாலும் அது உங்களை விடாது. என்ன தியாகு சார், எந்திரிச்சிட்டீங்க? அட போங்க சார், நீங்க வேற மொத்த போதையும் ஒரே செகண்ட்ல இறக்கிட்டீங்களே சார் நீங்க. பீட்ரு ஐயா, சாருக்கு இன்னும் 2 பெக்கு கொடுக்க சொல்லு. சரிங்கய்யா. வேற 2 பெக்கு கொடுப்பா. தியாகு சார், தண்ணி அடிச்சா தான் எல்லாருக்கும் தைரியம் வரும்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன இப்படி பயப்படுறீங்க? ஓ, நீங்க தூங்குறப்போ அரசி கன் எடுத்து உங்களை ஷூட் பண்ணிடுவான்னு நினைக்கிறீங்களா? சார், எப்பா பீட்ரு, என்ன சார் 2 பெக்கு பத்தாது, 2 ஃபுல் பாட்டில் சொல்லு. சரி சார். நான் அரசியோட கேரக்டர் சொன்னேன் சார். ஒரு கன்னில் 6 புல்லட்டு போட்டா உங்களுக்கு 1, உங்கள் ஒய்ஃபு அபிராமிக்கு 1, சரவணனுக்கு 1, உங்கள் பிள்ளைங்க 2 பேருக்கு 2, மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 வச்சு அரசி என்ன பண்ணுவா? யாரை சுடுவா? வேணும்னா நீங்கள் தைரியமாக இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லுங்க சார், கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. திலகாவை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சார் நீங்க வேற, எனக்கு என்ன வயசாகுது, அபிராமியை மேனேஜ் பண்றதே கஷ்டமா இருக்கு, இதுல திலகா வேற வச்சுக்கிட்டு என்ன சார் நீங்க? நீங்க அந்த வச்சுக்கிறதுன்னு நினைச்சீங்களா? அது இல்ல சார். திலகா பத்திரகாளி மாதிரி. அந்த பத்திரகாளி எப்பவும் உங்க கூட இருந்தா உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொன்னேன். ஓஹோ ஓஹோ, அப்படி சொன்னீங்களா? நான் தான் கொஞ்சம் தப்பான அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்க கூட திலகா இருந்தா நீங்க இருப்பீங்க உயிரோட.
என்னம்மா என்னம்மா அவசரமா வர சொன்னீங்க? என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னம்மா இது? கார்த்திகேயன் சார் தம்பி சரவணன் உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. எல்லாத்தையும் இழந்து அமெரிக்கால இருந்து வந்தவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கலன்னா அவங்க எங்க போயிருப்பாங்க? நடு தெருவில் நின்று இருப்பாங்க. அந்த குடும்பத்துல அவர் ஒருத்தர் தான் நல்லவர்னு நினைச்சேன். நியாயமா பேசுவார்னு நினைச்சேன். என்னம்மா இது? அவர் கூட நன்றி இல்லாதவரா இருக்காரு. இது சரவணன் அனுப்பினதா இல்ல சரவணோட பேர்ல அபிராமியும் அவ புருஷன் தியாகராஜனும் அனுப்பிச்சதான்னு தெரியல செல்வி. அவங்க மட்டும் எப்படிமா அனுப்பலாம்? உங்க வீட்டுல இருந்துகிட்டு உங்களுக்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவாங்களா? வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சது கூட எனக்கு அதிர்ச்சியா இல்ல செல்வி. ஆனா எந்த வக்கீல வச்சு அனுப்பிச்சிருக்காங்கன்னு பாத்தியா? திலகவதி, மதுரை திலகா. முதல்ல அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கம்மா. இல்ல அவங்க திலகாவை தேடி போனாங்களா இல்ல திலகா அவங்கள தேடி போனாலான்னு தெரியணும். யார வச்சு யார அழிக்க போறாங்கன்னு தெரியணும். அபிராமி குடும்பத்துக்கும் மதுரை திலகாவுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டதுன்னு எனக்கு தெரியணும். அந்த தொடர்பை யார் ஏற்படுத்தி வச்சதுன்னு எனக்கு தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? வக்கீல் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன் இன்னும் அவங்கள அந்த வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்க? இனிமே அவங்கள அந்த வீட்டுல வச்சுக்கிட்டு நாம எந்த வேலையும் பண்ணக்கூடாதுமா. அவசரப்படாத. இதை எப்படி டீல் பண்றதுன்னு யோசிக்கணும். இது வழக்கமா வர வக்கீல் நோட்டீஸா நான் நினைக்கல. வாழ்க்கை பிரச்சனை. நீ ஈவினிங் வீட்டுக்கு வா செல்வி. கலை உதய்க்கு இந்த விஷயத்த சொல்லுவோம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். சரிம்மா, நான் ஈவினிங் வரேம்மா. இது சாதாரணமா நினைச்சுக்க வேண்டாம். நான் வரேம்மா. மாமா மாமா மாமா, உன்னதான் கூப்பிட்டு இருக்க. என்னம்மா? சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? நீ சாப்பிடுமா. உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்டேன். நான் தான் நீ சாப்பிடுமான்னு சொல்லிட்டேனே. என்ன மாமா, நீயே இப்படி பட்னியா இருந்தா நானும் சாப்பிட மாட்டேன். நாம 2 பேரும் சாப்பிடாம இருந்தா அந்த செல்ல பிள்ளையும் சாப்பிடாது. இப்படி இந்த வீட்டுல யாருமே சாப்பிடாம இருக்கிறதுக்கு நான் எதுக்காக சமைக்கணும்? இனிமே சமைக்கவே மாட்டேன். செல்விம்மா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு டாக்டர் அம்மா என்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஆனா அத நான் பொய்யாக்கிட்டேனேம்மா. இதோ பாரு மாமா, நீயும் அவங்கள தப்பிக்க விட்டு அவங்கள தானே போனாங்க. என்னதான் இருந்தாலும் என்னோட கவனக்குறைவு தானம்மா. ஐயோ மாமா, நாம அவங்கள பாதுகாப்பா தான் வச்சிருந்தோம். நாம ஒன்னும் அடைச்சு வைக்கல. அவங்களா போனாங்கன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஏன் போனாங்கன்னு தெரியல. ஏன் போனாங்கன்னு தெரியல, எங்க போனாங்கன்னு தெரியல, யார் கையில சிக்கினாங்களோ என்ன ஆனாங்களோ. அவங்கள நினைக்கும் போதே எனக்கு அடிவயிரெல்லாம் பத்திக்குதுமா. இதுல போய் நீ சாப்பிடுங்கிறிய. நீ சாப்பிடாம இருந்தா மட்டும் அவங்க நல்லா இருக்காங்கன்னு ஆயிடுமா? செல்விமா மனசுக்குள்ள எவ்வளோ வருத்தம் இருக்கு தெரியுமா? சரோஜினி அம்மா மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. வேதனையை வெளியே சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம
ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அது அந்த சரோஜினி அம்மாக்கு தெரியாதா? செல்வி அண்ணி எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவங்கள கூட்டிட்டு வந்து நம்ம பாதுகாப்புல விட்டாங்க. எத்தனை தடவை யாருக்கும் தெரியாம அவங்கள வந்து பாத்துட்டு போனாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் அவங்க நினைச்சு பார்த்தாங்களா? ஆமா, நினைச்சு பார்த்திருந்தா போயிருப்பாங்களா? அப்போ அவங்கள யாரும் கடத்திக்கிட்டு போகல, அவங்களா தான் போயிட்டாங்கன்னு சொல்றியா குட்டி? ஆமா மாமா, அவங்களாதான் போயிருக்கணும். அவ்வளவு உறுதியா எப்படிமா சொல்ற? இல்ல மாமா, அவங்க எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என்னால உங்களுக்கு கஷ்டம்னு. நான் கூட சொல்லுவேன், உங்களால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கீங்கன்னு. எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு முடிவோட தான் வெளியே போயிருக்காங்க. அவங்கள சுற்றி நிறைய ஆபத்து இருக்கேம்மா. ஒரு பக்கம் அவங்க ஃபோட்டோ வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க, இன்னொரு பக்கம் அவங்கள கடத்திட்டு போகிறதுக்காக சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. எவன் கையில் சிக்க போகிறாங்களோ, எவன் கண்ணில் பட போகிறாங்களோ. என்னடா கூவாத்துல ஒரு பொம்பளை பணத்தை எடுத்து நம்ம பாலத்தை தூக்கி போட்டிருக்காங்கப்பா. எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்கப்பா. நம்ம டாக்டர் அம்மாவா இருப்பாங்களோ? செத்தது யாரு உனக்கு தெரியுமா? தெரியாதியா? ஏய், அப்புறம் ஏன் ஓடி வந்து அவசரப்பட்டு பாடி திரும்ப? செத்தா வந்து பார்க்க கூடாதா? நீ யாரு? இவனுக்கு எடுப்பா? ஏய், வெட்டி போட்டுவன், ஜாக்கிரதை. என்ன வேணும் உனக்கு? இப்போ அதே கேக்குறேன். செத்தவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா? அதான் சொல்லிட்டல தெரியாதுன்னு. அப்புறம் ஏன் ஓடி வந்து பாடியை திருப்பினீங்க? யாரு செத்தாலும் இந்த பாண்டிய மனசு பதறியா? மத்தவங்கள மாதிரி நான் மிருகம் கிடையாது, மனுஷன். நான் வந்து பாப்பையா? அது சரியா? அங்க இருக்க யாருமே பாதிக்கப்படலையா? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதியா? மத்தவங்க மாதிரி நானும் மிருகமாவே இருக்கணுமா? ஏய், கேக்குறாள சொல்லியா? மனிதாபிமானம் இறக்க இருக்குன்னு சொல்றியே, தெரிஞ்சவங்க இல்லன்னு பேசாம திரும்பி போறா? அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, அப்புறம் எங்களுக்கு என்ன வேலை? நீங்க எல்லாம் வரலனா உங்களுக்கு எல்லாம் போன் பண்ணிருப்பேன். செத்து போனவங்க யாரும் அக்கம் பக்கம் விசாரிச்சிருப்பேன். அதான் விசாரிக்கிறதுக்கு நீ வந்துட்டிய. இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? உன் வேலையை நானா பார்க்க முடியும்? வாடா செல்லப்புல, பாத்துக்கையா குட்டி வாமா. பாத்துக்கையா கொடைய பிடிச்சு. இந்த அம்மாவை இந்த ஏரியால பார்த்த மாதிரியே தெரியலையே. டேய், என்னடா வேடிக்கை? போங்க, என்ன வேடிக்கை? போங்க அந்த பக்கம். போங்க. அம்மா, போங்க சொல்றோம்ல. போங்க போங்க போங்க. போமா அப்படியே. ஏண்டா செல்லப்புல, இல்லப்பா, நம்ம இவ்வளவு பதட்டமா ஓடி வந்ததை பார்த்து டாக்டர் அம்மாவை தான் தேடி வந்தோம் அவன் சந்தேகப்படுறானோ? இப்ப அதெல்லாம் விடுங்க மாமா. நாம அவங்கள நினைச்சு இவ்ளோ தேடிட்டு இருக்கோம். அவங்க இப்ப எங்க இருக்காங்களோ? எல்லாம் நினைச்சபடி தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா. ஓகே, சரி சரி சரி.
நான் பார்த்துக்கிறேன். வணக்கம் சார். அந்த அம்மா எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு பார்ப்பாங்க. அவங்க தப்பிச்சு போனாங்கன்னா நீங்க எல்லாம் மேலே போயிடுவீங்க, புரியுதா? ஓகே சார், நாங்க பாத்துக்கிறோம். அந்த அம்மா குடிக்க தண்ணி கேட்டா, ஏதாவது சாப்பிட கேட்டா வாங்கி கொடுங்க. சரிங்க சார். நீங்க சாப்பாட்டை குறைங்க. சரிங்க சார். அத்தை, நீங்க முன்னாடி இருந்த இடத்தெல்லாம் விட இந்த இடம் பெட்டர்னு நினைக்கிறேன். இந்த பஸ் காரெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் இல்ல? என்னத்த ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன சொல்ல சொல்றீங்க ஜிஜே? அப்பா அங்க அடப்பட்டிருந்தேன், இப்ப இங்க அடப்பட்டிருக்கேன். இடம்தான் வேற. சரி, உங்களை அங்க அடைச்சு வச்சிருந்தது யாரு? என்கிட்ட சொல்லக்கூடாதா? என் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்ன எப்படி காப்பாத்தி ஜாக்கிரதையா இங்க வச்சிருக்கீங்களோ அவங்களும் ஜாக்கிரதையா அங்க வச்சிருந்தாங்க ஜிஜே. அதுதான் யாருன்னு கேக்குறேன். உங்களை மாதிரியே நல்லவங்க ஜிஜே. நல்லவங்கன்னா நல்லவரா நல்லவளா? நல்லவங்க தான் ஜிஜே. அத்தை, உங்களை சுத்தி எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியாம நீங்க ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களை கொலை பண்றதுக்காக ஒரு பக்கம் மாமா சார், இன்னொரு பக்கம் நல்ல தம்பி, 2 பேரும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, மாமா சார் பத்தி தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. சரோஜினி மட்டும் என் கையில கிடைச்சா அவ கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன்னு என்கிட்டயே சொல்றாரு. அதுவும் பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்றாரு. அவர் பல்ல கடிச்சுக்கிட்டு பேசினாருன்னா எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. மாமா சாரை விட கிரிமினல் அவன், நல்ல தம்பி. உங்களை முன்னாடியே ஒரு தடவை அவன் கடத்திட்டு போயிருக்கான்ல, இப்போ மறுபடியும் அலையறான். உங்களை கடத்தி வச்சுட்டு மாமா சாரை மிரட்டி பணம் வாங்கணும்னு திட்டம் போட்டிருக்கான். அவரும் அவங்கிட்ட பணத்தை கொடுத்து, எவ்வளவு கோடி ஆனாலும் கொடுத்து உங்களை அவங்கிட்ட இருந்து வாங்கி கொலை பண்ணிடுவேன்னு சொல்றாரு. என்கிட்டயே சொல்றாரு. மாமா சார் உங்களை தேடுறதுக்காக சிட்டி பூரா அடையாளங்களை போட்டிருக்காரு. லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு இருக்காரு. சரி, அவங்க தான் அப்படி அலையறாங்கன்னா, இன்னொரு பக்கம் அத்தை மேடம் செந்தமிழ் அரசி, அவங்க நீங்க கொலைகாரின்னு ப்ரூவ் பண்ணதுக்காக. நான் கொலை பண்ணல ஜிஜே. அது எனக்கு தெரியும், நீங்க கொலை பண்ணிருக்க மாட்டீங்க, கொலை பண்ணல. ஆனா அவங்க நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணி உங்களை கம்பி எண்ணெய் வைப்பேன்னு சவால் விட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு 4 ஸ்டேட்லயும் போலீஸ் உங்களை தேடிட்டு இருக்கு. ஸ்பெஷல் டீம் போட்டு தேடிட்டு இருக்காங்க. அத்தை, சரோஜினியை கம்பி எண்ணெய் வைப்பேன்னு சொடக்கு போட்டு சவால் விடுறாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, சரோஜினியை தூக்குல தொங்க விடுவேன்னு டேபிள தட்டி சவால் விடுறாங்க. போதுமா? இது போதுமா உங்களுக்கு? என்ன செய்யுது? இதையெல்லாம் தாண்டி உங்க நல்ல நேரம் என் கண்ணில் பட்டீங்க. என்ன ஒத்துக்க மாட்டீங்களா? உங்க கண்ணில் பட்டது எனக்கு சந்தோஷம்தான் ஜிஜே. தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரியே அது என்னோட நல்ல நேரம்தான். ஒண்ணு மட்டும் புரியுது ஜிஜே, என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காக தான். அத்தை, என்ன சொன்னீங்க? சரியா கேட்கல. அந்த கார் சவுண்ட்ல என்ன சொன்னீங்க? உங்க கண்ணில் பட்டது என்னோட நல்ல நேரம்னு சொன்னேன். அதைத்தான் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறம் இப்போ என்ன சொன்னீங்க? என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு சொன்னேன் ஜிஜே. நீங்க நிஜமா சொல்றீங்களா இல்ல சும்மா பேச்சுக்கு சொல்றீங்களா? என்ன ஜிஜே அப்படி கேட்டுட்டீங்க? இல்ல, நீங்க சொல்ற மாதிரியே என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம், ஐ எம் சாரி, உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது. ஜிஜே, நீங்க எதையுமே நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்களும் தான் என்ன கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்க. உங்க நல்ல மனசுதான்
எனக்கு ஏற்கனவே தெரியுமே ஜிஜி. ஆமா, அதுக்கு தான் அத்தை உங்களை பார்த்துக்கிறது கூட லேடிஸ் தான் போட்டிருக்கேன். நீங்க அவங்க கிட்ட என்ன வேணா கேட்கலாம், எப்போ வேணா கேட்கலாம், எது வேணா கேட்கலாம். நீங்க கேளுங்க. கேட்டுக்கிறேன் ஜிஜி. நீங்க என்ன கேட்டாலும் மருமகங்கிற முறையில் நான் செஞ்சு கொடுப்பேன். ஆனா ஒண்ணு அத்தை, இந்த இடத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும்னு மட்டும் நினைச்சீங்க, நடக்கிறதே வேற. நான் ஒன்றும் தப்பா சொல்லல. மாமா சார், நல்ல தம்பி, அத்தை மேடம் இவங்க கையில சிக்கி நீங்க சின்ன பின்னம் ஆடுவீங்கன்னு சொல்றேன். அதான். நீங்க ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும் ஜிஜி. உங்க பாதுகாப்புல இருந்து நான் போவேனா? போகக்கூடாது, போக விட மாட்டேன். உங்களை நிரபராதி நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் போக விடுவேன். உங்களை பத்தி யார் யார் தப்பா பேசுறாங்களோ நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி சொடக்கு போட்டு பேசுவோம். நீங்க கவலைப்படாதீங்க. சார், இதை வந்துட்டேன். யா, லாயர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, பார்த்துட்டு வந்துட்டுமா? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிங்க. சரி. மங்கா இங்க வா. சார், உள்ள பூட்டிங்க. அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுங்க. சரிங்க சார். என்ன மேடம், ஏதாவது சாப்பிட வேணுமா? ஒன்றும் வேண்டாமா? இல்ல ஜூஸ், காஃபி, டீ ஏதாவது? பசிக்கும் போது நானே கேட்குறேன். சரிங்க மேடம். நான் போய் படுத்துக்க போறேன். சரிங்க. என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணுங்க. சரிங்க மேடம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.